அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினால், அவன் கொண்ட கிருபையினால் மீண்டும் ஒரு ரமலானுடைய இரவை கிடைக்கப் பெற்றவர்களாக இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அன்பானவர்களே, சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட 10 சஹாபாக்களை குறித்து நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே 4 கலீஃபாக்களுடைய வரலாற்று நிகழ்வுகளை, அவர்களுடைய அந்த படிப்பினைகளை நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமான மற்றொரு சஹாபி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 8 நபர்களில் ஒருவர், ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 8 நபர்களில் ஒருவர், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களால் இந்த மார்க்கத்தை முதலாக அறிமுகப்படுத்திய போது ஏற்றுக்கொண்ட 5 ஒருவர். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது, இந்த மார்க்கத்தை ஏற்ற உடனே தன்னுடைய நண்பர்களிடத்தில் போனாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை முதலாக மொழிந்த ஆண் மாத்திரமல்ல, அதை செயல்படுத்தியது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் என்பதை பார்த்தோம். அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களால் இந்த மார்க்கத்தை அறிமுகம் செய்து வைத்த போது இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட 5 நபர்களில் ஒருவர். 2 முறை ஹிஜ்ரத் செய்த ஒரு சஹாபி. இந்த கலீஃபாக்கள் 2 முறை ஹிஜ்ரத் செய்த ஒரு சஹாபி யாரை பார்த்தோம்? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை குறித்து பார்த்தோம் இல்லையா? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த 2 முறை ஹிஜ்ரத் செய்த அந்த ஒரு பாக்கியம் கிடைத்தது. இவருக்கும் 2 முறை ஹிஜ்ரத் செய்த அந்த ஒரு பாக்கியம் கிடைத்தது. அன்பானவர்களே, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களை குறித்து தான் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். அப்போ இங்கே சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட சஹாபாக்களை 4 கலீஃபாக்களை தொடர்ந்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களை குறித்து பெயரை சொல்ல மாத்திரத்திலே நமக்கு நினைவுக்கு வருவது மிகப்பெரிய செல்வந்தர். செல்வத்தில் மிகப்பெரிய செல்வந்தராக இவரை நமக்கு அறிமுகமாகும். இது மாத்திரமல்ல, நம்பிக்கைக்குரியவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடன் இருந்த ஒரு சஹாபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது பொருந்தி கொண்ட 6 சஹாபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள். அந்த 6 நபர்களில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களும் ஒருவர். இவரிடத்தில் மசூரா செய்வதற்காக, மசூரா செய்யணும்னா இந்த சூரா மெம்பர்ஸில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலகட்டம், உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் அடுத்த ஆட்சியாளராக யார் வேண்டும் என்று கேட்டதில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் பரிந்துரையின் கீழே வந்த 6 பேரில் ஒருவரும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களை குறித்து பார்க்க முடிகின்றது. அன்பானவர்களே, இவருடைய வாழ்க்கை என்பது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களுடைய இயற்பெயர் அப்து காபா என்று இயற்பெயர் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சூட்டப்பட்ட பெயர் தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சூட்டப்பட்ட பெயரோடு பிற்காலத்திலே இவரை நாம் அறிமுகமாக வைத்திருக்கின்றோம். இவருக்கும் யானை ஆண்டுக்கு பிறகு 10 ஆண்டு கழித்து தான் 10வது ஆண்டில் தான் இவர் பிறக்கிறார். இப்போது நாம் வரிசையாக பார்த்துட்டு இருந்தோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் யானை ஆண்டிற்கு பிறகு 2 வருடங்களுக்கு பிறகு பிறந்தவர். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய வயது வித்தியாசம் 2 வயசு வித்தியாசம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் 3 வயசு வித்தியாசம். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் 6 வயசு வித்தியாசம் பார்த்தோம். அலி ரலியல்லாஹு அவர்கள் 30 ஆண்டுகள் வித்தியாசம் இருந்தது. ஏன்னா 10 வயசு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபிப்பட்டம் கிடைக்கும்போது அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு 10 வயசு இருந்தது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களுக்கு 10 வயது வித்தியாசம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்போது இவர் பொதுவாக செல்வந்தர் என்று சொன்னால் ஒருவரை பொருளாதார ரீதியாக செல்வந்தர் என்பதாக நாம் அடையாளப்படுத்தும் இல்லையா? இவருக்கு பொருளாதாரம் மட்டுமல்ல, பொருட்செல்வம் மாத்திரமல்ல, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களுக்கு பிள்ளை செல்வம் அதிகமாக இருந்தது. இவருக்கு கிட்டத்தட்ட 28 குழந்தைகள், 20 ஆண் குழந்தை, 8 பெண் குழந்தை கொண்டவராக ஒரு தந்தையாக இவர் இருக்கிறார். அப்போ பிள்ளை செல்வத்திலும் அல்லாஹ் இவருக்கு அதிகமான வர்க்கத்தை கொடுத்துருக்கான். இப்போ இங்கே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை குறித்து பார்க்கும் பொழுது இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நல்ல குணநலன்களை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கொண்டிருந்தார்கள் இல்லையா? அதே மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களை குறித்தும் இமாம்கள் பதிவு செய்கின்றார்கள். அவர் இந்த மார்க்கத்தை ஏற்பதற்கு முன்பாகவே மதுவினுடைய வாடை கூட நுகராத ஒரு நபர். அப்போ இவரும் அதே மாதிரியான ஒரு குவாலிட்டி வச்சுருந்தார். நேர்மையான தொழில் செய்யக்கூடியவராக அன்றைய காலகட்டத்திலும் இருந்தார். இவருடைய செல்வமானது எந்த அளவுக்கு இருந்ததுன்னு சொன்னால் அல்ல குறையாத அளவுக்கு செல்வம் மக்காவினுடைய வாழ்க்கையில் குறைஷிகளுடைய தலை சிறந்த தலைவர்களுடைய மகள்களை திருமணம் முடித்து வைக்கக்கூடிய அளவுக்கு இவருடைய செல்வாக்கானது மக்காவினுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. ஹிஜ்ரத், 2வது ஹிஜ்ரத் என்று சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு
மதீனாவிற்கு அகதியாக செல்ல வேண்டிய ஒரு நிலை, எல்லா செல்வத்தையும் விட்டு விட்டு அகதியாக செல்லக்கூடிய ஒரு நிலை. வீசின கை வெறுங்கோயோடு தான் மதீனாவிற்கு இவர் புலம்பெயர்ந்து வரார். இப்போ இந்த நிகழ்வு என்பானவர்களே, சாதாரணமாக ஹிஜ்ரத் என்று சொன்னால் இந்த மார்க்கம் ஏன் ஹிஜ்ரத்தை நம்முடைய ஆண்டாக கணக்கிடுதுன்னு நமக்கு ஒரு வரலாற்று இதே உரையை நிகழ்த்த வேண்டும். ஹிஜ்ரத்தை அவ்வளவு தூரம் அந்த ஹிஜ்ரத் ஏன் முக்கியத்துவம் பெறுகின்றது என்று சொன்னால், தன்னுடைய எல்லா சுகத்தையும் மக்காவிலே விட்டுவிட்டு ஒரு நாட்டுக்கு புலம்பெயர்ந்து ஒரு நாட்டுக்கு அகதியாக அவர்கள் செல்வது என்பது அன்பானவர்களே அவ்வளவு சாதாரண செயலல்ல. அதிலும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்கள் செல்வ செழிப்பில் வாழ்ந்த ஒரு நபர். செல்வ செழிப்புன்னு சொன்னால் அந்த குறைஷிகளுடைய தலைவர்களுடைய மகள்களை பெற்று அந்த செல்வாக்கினுடைய வாழ்க்கையை மக்காவிலே வாழ்ந்த அந்த தருணத்தை இதையெல்லாம் இறைப்பாதையில் அவர்கள் அர்ப்பணித்து விட்டு மதீனாவுக்கு போகிறாங்க. மதீனாவிற்கு போகும் பொழுது அன்பானவர்களே நமக்கு தெரியும் மதீனாவினுடைய நிகழ்வு, அன்சாரிகள் மக்காவிலிருந்து வரக்கூடிய சஹாபாக்களை எவ்வாறு வரவேற்றார்கள் என்பது நமக்கு தெரியும் இல்லையா? அன்சாரிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபாக்களுக்கும் ஒரு அன்சாரி தோழரை அறிமுகம் செய்து வைக்கும் பொழுது அந்த அன்சாரி தோழர்கிட்ட என்ன இருந்துச்சோ அதை என்ன பண்ணாங்க, சரி பாதியாக பிரித்து கொடுத்துட்டாங்க. அவங்களுடைய சொத்தை சரி பாதியாக 2 தோட்டம் இருந்ததுன்னா 1 தோட்டம், 2 வீடு இருக்கக்கூடியவர்கள் 1 வீடு, இப்படி எல்லாத்தையுமே சரிபாதியாக பிரித்து கொடுத்தார்கள், மனைவிகள் உட்பட என்பது வரலாற்று நிகழ்வு நமக்கு தெரியும். அப்படித்தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்களும் வீசின கை வெறுங்கையோடு வராங்க. இவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தி வைத்த அன்சாரி தோழர் சஅத் இப்னு ரபி அல் அன்சாரி என்று சொல்லக்கூடிய ஒரு அன்சாரி தோழரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறாங்க. இப்போ இவரும் மதீனாவில் சாதாரணமான ஒரு நபர் கிடையாது. இவர் மதீனாவினுடைய செல்வாக்கு பொருந்திய ஒரு நபர், செல்வந்தர், மதீனாவினுடைய செல்வந்தர். இப்போ மதீனாவினுடைய நாட்கள் மதீனாவினுடைய அன்சாரிகளுக்கு அவர்களுடைய செல்வாக்கு என்ன இருந்ததுன்னா வியாபாரம் இல்லை, விவசாயம். அந்த விவசாயத்தின் மூலமாக பெரிய செல்வந்தர் தான் சஅத் இப்னு ரபி அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ அவரை அறிமுகம் செய்து வைக்கின்றார்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்களுக்கு. அவர் சொல்கிறாரு, மதீனாவினுடைய செல்வந்தர்களில் நானும் ஒருத்தன், என்னுடைய செல்வத்தை எல்லாம் காட்டுறேன், தோட்டத்தை காட்டுறேன், என்னோடய வீட்டை காட்டுறேன், அதில் என்ன வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்கள் சிரிச்சுட்டு அவருக்காக பிரார்த்தனை செய்கின்றார்கள். பாரக்கல்லாஹு லக்க லக்கி அகலிக்கன்னு அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்கள் அவருக்காக பிரார்த்தனை செய்கின்றார்கள். உங்கள் குடும்பத்தில் அல்லாஹ் பர்க்கத் செய்வானாகன்னு அவருக்காக பிரார்த்திச்சுட்டு கேட்ட கேள்வி, இங்கே கடை வீதி எங்கே இருக்குதுன்னு கேட்குறாரு, மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாரு. இந்த மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு போய் என்னை அறிமுகம் செஞ்சு வைங்கன்னு சொல்கிறார். உடனே அவர் கூட்டிகிட்டு போகிறார். சதர் அலிதான் அவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்களை அழைத்து செல்கின்றார்கள். மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. முதல் நாள் கையில் ஒன்றுமே இல்லாமல் தான் வர்றார் இல்லையா? கொஞ்சம் பொருட்களை கடன் வாங்கியவர்களாக அன்றைய நாளே வந்த அன்றைக்கே வியாபாரத்தை துவங்குகின்றார். அந்த நாளினுடைய முடிவில் கையில் கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் பால் கட்டியும் லாபமாக பெற்று முதல் நாள் அவருடைய லாபத்தோடு திரும்பி வர்றார். பார்க்கணும், தன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை ஒரு சைடு, அல்லாஹ்வின் மீது அந்த தவக்குல், எப்படி இருந்தாலும் தனக்கு நாடி அந்த ரிஸ்க்கு எந்த நிலையிலும் வந்தடையுங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை ஒரு வியாபாரிக்கு எந்த அளவுக்கு இருக்கணும்னு புரியுது. இரண்டாவதாக, நேர்மையான வியாபாரத்தை நம்பி இருக்கக்கூடிய வியாபாரம் என்றைக்குமே தோல்வி அடையாது என்பதையும் இவருடைய வரலாற்றின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த ரிஸ்க்கு, முதல் நாளுடைய ரிஸ்க்கு பார்க்குறோம், கொஞ்சம் நெய்யும் என்னங்க பால் கட்டியும் தான் கொண்டு வர்றார். அப்போ இங்கே வரலாற்று ஆசிரியர்கள் இமாம்கள் பதிவு செய்யக்கூடிய சில நாட்கள்லேயே அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்குறாங்க. அவருடைய ஆடையில் மஞ்சள் கரையோட ஆடையை பார்க்குறாங்க. இப்போ இந்த வரலாற்று நிகழ்வு எல்லா நிக்காகளிலும் நம்ம கேட்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தான். இப்போ அப்துல் ரஹ்மான் அவ்ஃப் அவர்கள் இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்ன அப்துல் ரஹ்மான் ஆடையில் மஞ்சள் கரை தெரியுது, என்ன விசேஷம்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு அன்சாரி பெண்ணை நான் திருமணம் முடித்து விட்டேன் யார சொல்லலாம். ரொம்ப எளிமையான திருமணத்தை அன்றைய காலகட்டத்தில் இப்படி தான் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அந்த நிகழ்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட மாத்திரத்தில் என்ன மகர் தொகை கொடுத்த, இப்போ ரசூலுல்லாஹ் என்ன கேட்கல, என்னப்பா சொல்லாமல் இல்லையா, ஒரு அழைப்பு கூட இல்லை அப்படின்னு சொல்லலை, என்ன மகர் தொகை கொடுத்தேன்னு கேட்குறாங்க. அப்போ அப்துல் ரஹ்மான் அவ்ஃப் தான் அவங்க சொன்ன அந்த மகர் தொகை ஒரு பேரித்தம்பளத்தினுடைய கொட்டையினுடைய அளவு தங்கத்தை மகர் தொகையாக கொடுத்து நான் ஒரு அன்சாரி பெண்ணை திருமணம் முடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீ ஒரு ஆட்டை வழி கொடுத்து விருந்து வைக்கணுமே, வலிமா கொடுக்கணுமேன்னு சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் நாம் எல்லா திருமணத்தின் போதும் நாம் பார்க்குறோம். ஆனால் இந்த நிகழ்வு இங்கே ஏன் நம்ம எப்படி பார்க்குறோன்னு சொன்னால்,
சில நாட்களிலேயே, முதல் நாள் லாபம் எவ்வளோ? கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் பால் கட்டியும். இப்போ சில நாட்களிலேயே ஒரு தங்கத்தினுடைய ஒரு பேரித்தம்பளத்தினுடைய கொட்டையினுடைய அளவு தங்கத்தை ஈட்டக்கூடிய அளவுக்கு அவருடைய பொருளாதாரம் வளருது. இப்போது நம்மளுடைய வழக்கமாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, தொட்டதெல்லாம் தங்கமாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ரிஸ்க்கு, ஒரு பர்க்கத் அல்லாஹ் அப்துர்ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அவர்களுக்கு, அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களுக்கு வழங்கியிருந்ததை அவருடைய வரலாற்று நெடுக்க எல்லா இடத்துலையும் நம்மளால் பார்க்க முடியும். அப்போ இங்கே அவருடைய செல்வம் ஒரு செல்வந்தருடைய வாழ்க்கையினுடைய வரலாற்றை படிக்கும் பொழுது அவருடைய செல்வத்தில் பாதி கொடுத்து தான தர்மம் செஞ்சு மீண்டும் அந்த பாதியை வச்சு அவர் செல்வத்தை ஈட்டி அந்த பாதியின் மூலமாக மறுபடியும் அவர் செல்வத்தை தானமாக கொடுத்ததோட வரலாறுலாம் நம்ம படிக்க முடியும். ஆனால் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவருடைய வரலாற்றை படிக்கும் பொழுது எப்படி மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வரும்பொழுது ஒன்றுமே இல்லாமல் வீசின கை வெறுங்கையோடு வராரோ, அதே மாதிரி பல்வேறு நிகழ்வுகள் மொத்த சொத்தையும் இந்த மார்க்கத்திற்காக தானம் செய்யக்கூடிய நிகழ்வுகள் நம்மால் பார்க்க முடிகின்றது. அன்பானவர்களே, அந்த வகையில் அவருடைய எண்ணம் என்னவாக இருந்ததுன்னு சொன்னால், மறுமையினுடைய அந்த கேள்வி, செல்வந்தராக அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆற்றலை ரிஸ்க் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். எல்லாருக்கும் செல்வத்தினுடைய ஆற்றல் அல்லாஹ் கொடுக்கலனாலும் அந்த அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆற்றலை சரியான முறையில் பயன்படுத்தணுமே, இதன் மூலமாக அல்லாஹ் என்னை கேள்வி கேட்டு விடக்கூடாது என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் ஆழமாக இருந்ததனுடைய விளைவாகத்தான் அல்லாஹ் அவருக்கு இந்த ஒரு வாய்ப்பு, அந்த அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் பல இடங்களில் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய முழு செல்வத்தையும் இந்த மார்க்கத்திற்காக செலவழித்ததை நம்மால் பார்க்க முடியும். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு மதீனாவினுடைய நிலை மாற்ற வேண்டும். மக்காவில் குறைஷிகளுக்கு கூட இவர்கள் எங்கே போனாங்கன்னா மக்காவினுடைய வியாபாரம் மதீனாவிற்கு போயிருமோங்கிற ஒரு பயம் இருந்தது. இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் கவனித்த விஷயங்கள் பார்த்தோன்னா, மதீனாவினுடைய சந்தை அன்றைய யூதர்களுடைய கைகளில் இருந்தது. அவர்களுடைய வியாபார நுணுக்கம், அவர்களுடைய வியாபாரம் தான் இந்த விவசாயிகள் அதை நம்பி இருந்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதை மாற்ற வேண்டுங்கிற பொறுப்பையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அதுவும் அப்படியே போய் அபகரித்து வரக்கூடிய அந்த ஒரு வியாபார நுணுக்கம் கிடையாது. நேர்மையான முறையில் எப்படி வியாபாரம் செய்யணும்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த பல ஹதீஸுகளை நம்மால் பார்க்க முடியும் இல்லையா. கோதுமையினுடைய குவியலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்குறாங்க, ஈரம் காய்ந்த நிலையில் கோதுமையினுடைய குவியலை பார்க்குறாங்க, கை உள்ள விட்டு பார்க்குறாங்க, ஈரம் இருக்குது. இப்படி ஒரு வியாபாரத்தை செய்யக்கூடாதுன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதிக்கிறாங்க. இந்த மாதிரியான வியாபார நுணுக்கங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களுக்கு கொடுத்து நேர்மையான முறையில் அந்த வியாபாரம் முழுவதும், அந்த சந்தை முழுவதும் முஸ்லீம்களுடைய கைகளுக்கு உள்ள வருது. அதில் மிகப்பெரிய பங்கு அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களுக்கு சாடுது. எப்படின்னு சொன்னால், அவருடைய வியாபாரங்கள் அனைத்துமே உண்மை நிலை என்னவோ அதை சொல்லி வியாபாரம் செய்யக்கூடியவராக இருக்காங்க. குதிரையை வியாபாரம் செய்யும் பொழுது அவருடைய வரலாற்று பதிவுகள், குதிரையை வியாபாரம் செய்யும் பொழுது இந்த குதிரைக்கு இந்த இடத்துல தோளில் சிராய்ப்பு இருக்குது, இதனுடைய விலை சாதாரணமாக இவ்வளவு ரேட்டு, அதனால் இதுக்கு இந்த குறை இருப்பதனால இந்த ரேட்டுன்னு சொல்லி குறைகளை சொல்லி அதனுடைய பொருட்களை வியாபாரம் செய்ததனுடைய விளைவு என்னவாயிடுச்சுன்னா, அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் இடத்துல வந்தால் சரியான முறையில் அந்த பொருளை வாங்க முடியுங்கிற அந்த நம்பிக்கை உருவாகுது. இதன் மூலமாக பல்வேறு பொருளாதார வளர்ச்சி, எந்த வியாபாரம் செய்தாலும் அதில் ஒரு முன்மாதிரி நபராக அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் திகழ்கின்றார்கள். அன்பார்களே, இவர் தான தர்மங்கள் செய்வதுன்னு சொல்லும்போது நம்ம சொன்னோம் இல்லையா, பொருளாதாரத்தை எந்த நிலையிலையுமே யோசிக்காத அளவுக்கு செய்யக்கூடியவராக இருக்கிறாங்க. அப்போ இங்கே இவர் முஃமின்களுக்காக ஒரு தோட்டத்தை, உம்மத்துல் முஃமினீன் சொல்லக்கூடிய ஒரு தோட்டத்தை கிட்டத்தட்ட 4 லட்சம் திர்ஹத்தை கொடுத்து முஸ்லீம்களுக்காக வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ அந்த தானத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இதை தொடர்ச்சி ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்காக ஒரு பிரார்த்தனை செய்ததாக அறிவிக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகு இப்படி பிரார்த்திக்கின்றார்கள், இறைவா, இப்னு அவுஃப் அவர்களுக்கு சொர்க்கத்தில் சல்சபீல்னு சொல்லக்கூடிய அந்த ஓடையிலிருந்து நீர் புகுட்டுவாயாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்ததாக ஹதீஸ் இருக்கு. அப்போ இங்கே ஒவ்வொரு முறையும் அவருடைய தான தர்மங்கள் இப்படித்தான் ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் தான தர்மங்கள் செய்ததனுடைய வரலாற்றை நம்ம பார்க்க முடிகின்றது. ஒரு முறை 30 அடிமைகளை ஒரே இடத்துல தன்னுடைய பொருளாதாரத்தை மொத்தமாக கொடுத்து 30 அடிமைகளை மீட்டுறார். ஒரு போரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போருக்கான தொகை வேணும்னு சொல்லும் பொழுது நாம் பார்த்தோம், போட்டி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் இருந்ததை நம்ம பார்த்தோம் இல்லையா. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மொத்தமாக தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மொத்த தொகையை என்ன பண்ணுறாங்க,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாதி கொண்டு வந்து ஒப்படைச்சாங்க. அப்போ இங்கே அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வரலாற்று நிகழ்வில் முதலாவதாக 4000 தன் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு 4000 திர்ஹத்தை கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த போர்க்களத்தை கொடுக்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது பத்தலை சொல்கிறாங்க. மீண்டும் அவர் என்ன பண்ணுறாரு, 40,000 திர்ஹத்தை கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கொடுக்குறாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவும் சஹாபாக்கள் எல்லாருக்கும் முன்னிலையில் சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த போர்க்களத்துக்கு இன்னும் தொகை அதிகமாக தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய அந்த 40,000 திர்ஹத்தையும் 5,000 குதிரைகளையும் இந்த போருக்காக அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. அப்போ அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்டையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அப்துர் ரஹ்மான் இது உன்னுடைய மொத்த சொத்தாச்சே, இது மொத்தமாக கொடுத்துட்டு என்ன பண்ணுவேன்னு சொல்லும் பொழுது அவர் சொன்ன அந்த வார்த்தையும், யார் சொல்லுவா, என்னுடைய இல்லத்தில் உங்களுடைய வாக்குறுதியும் அல்லாஹ்வினுடைய வாக்குறுதியும் இருக்குது, அது போதும் யார் சொல்லலான்னு சொல்லி மீண்டும் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய செல்வத்தை ஜீரோவிலிருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு சஹாபியாக நம்மால் பார்க்க முடிகின்றது. அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, எப்படி இவருக்கு சூரா மெம்பர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு தகுதி இருந்துச்சுன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் இருவருக்கு மாத்திரம் கிடைத்த ஒரு தகுதி அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைச்சது. 2 பேருக்கு தான் அந்த தகுதி கிடைச்சது. அதில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி காலகட்டம், தன்னால் எழுந்து கூட நிற்க முடியாத ஒரு சூழல், அவருடைய அந்த இஷாவினுடைய தொழுகையை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாமாக நின்று தொழும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னாடி நின்று தொழுகிறாங்க இல்லையா? இந்த நிகழ்வை நம்ம படிச்சிருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் யுத்தத்தின் பொழுது இரவு உறங்கியதற்கு பிறகு காலை கடனை முடிச்சுட்டு வரணுங்கிறதுக்காக சுபுவினுடைய நேரம் நெருங்கிருச்சு. காலை கடனை முடிக்கிறதுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிறாங்க. தன்னுடைய ஆடையில் சில கஷ்டங்கள் ஏற்படுவதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு தாமதமாகுது. ஆனால் ஃபஜ்ருடைய நேரம் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் நிறைவேற்றணும் இல்லையா? உடனே அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே இருக்கக்கூடிய சஹாபாக்கிட்ட வருவதற்கு நேரமாகுதுன்னா பரவாயில்ல, தொழுகையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி இமாமாக நின்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாமாக நின்று தொழ ஆரம்பிச்சிடறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் ரக்காத் முடிஞ்சு 2வது ரக்காத்தில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளிலேயே 2 சஹாபாட்களுக்கு பின்னால் நின்று தொழுத அந்த ஒரு வாழ்க்கையில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையை குறித்து சொல்லும் பொழுது எல்லா நிகழ்வுகளும் நமக்கு இன்றைக்கு என்ன தேவையோ அது கூட இதுக்காகத்தான் அது நடந்திருக்குங்கிற மாதிரியான ஒரு பாடம், நமக்கு ஒரு படிப்பினை இருக்குது. இன்றைக்கும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கோ இல்லை வேற ஒரு வக்துக்கு இமாம் இல்லைன்னா உடனே அடுத்த நபர் நம்ம முன்னாடி வரோம் இல்லையா? அந்த படிப்பினை அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாகத்தான் நாம் பெற்றிருக்கின்றோம். அந்த ஒரு வாய்ப்பு அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கின்றான் என்பதையும் நாம் புரிந்து கொள்கின்றோம். அன்பானவர்களே, இப்படி பல்வேறு உவமைகள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு குறித்து அவருடைய வாழ்க்கையில் பல்வேறு விஷயத்தில் நம்ம பார்க்குறோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக, அந்த கலீஃபாவை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக எப்பேற்பட்ட சிரமங்களை அவர் மேற்கொண்டார். அந்த சிரமங்களுக்கு இடையில ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு சூரா மெம்பர்ஸாக இருக்கிறது, ஒரு முன்மாதிரி சூரா மெம்பர்ஸாக கூட அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாற்றை படிக்கும் பொழுது நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அந்த இறைவனுடைய திருப்தியை பெற வேண்டும் என்ற எண்ணம் அல்ல, அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாற்றை படிக்கும் பொழுது ஒரு இயக்க தோழரோடு எவ்வாறு இணங்கி இருக்க வேண்டும் என்பதை கூட நம்மால் புரிஞ்சிக்க முடியும். நம்ம அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ், அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உணவு உபசரிக்கப்படும் பொழுது நல்ல செல்வந்தர், இவர் விருந்துக்கு கூப்பிட்டாலும் எப்படி வைப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரியான தகுதிகளோட உணவு வைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரியான உணவுகள் அவருக்கு பரிமாறப்படும் பொழுதெல்லாம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஒரு சக தோழரை நினைவு கூர்றார். முஸப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எல்லா விருந்துகளிலும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைவு கூர்றார். என்னென்ன, இப்பொழுது எங்களுடைய இந்த சுகமான வாழ்க்கையில் முஸப் இல்லையேன்னு அந்த நினைவு கூர்றார். ஒரு இயக்கத் தோழராக தான் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில் அந்த ஒரு தோழருடைய நினைவு அப்படின்னு சொல்லும் பொழுது முஸப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மக்காவினுடைய சுகபோக வாழ்க்கையில் அன்றைய காலகட்டத்தில் முஸப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடையாளப்படுத்தும் பொழுது எல்லா வளங்களையும் பெற்றிருந்த ஒரு சஹாபி. அதாவது அன்றைய இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக முஸப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எவ்வாறு அடையாளப்படுத்துகிறாங்க, ஒரு வழியில் முஸப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்து போயிட்டாங்கன்னா பின்னாடி வரவங்க அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த நறுமணத்தை வைத்து விட்டு சொல்லுவாங்களாம், முஸப் இந்த வழியில் போனாங்களான்னு சொல்லி. ஒரு நாள் பயன்படுத்தின ஆடை மறுநாள் பயன்படுத்தாத அளவுக்கு செல்வாக்கு மிக்க ஒரு சஹாபியினுடைய இறுதி காலகட்டம் எப்படி நடந்துச்சு. உஹதுடைய பொருட்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது நாம் பார்த்தோம், கொடி ஏந்தியவர்களாக அந்த மக்கள் முன்னிலே நின்று அங்கே ஷஹீதாக்கப்படும் பொழுது அவருடைய கஃபன் அணிவதற்கு கூட முஸ்லீம்களிடத்தில் துணி இல்லாத நிலைமையில் கைகளை மூடினால் கால்களை மூடினால் தலை தெரியக்கூடிய நிலை, தலையை மூடினால் கால் தெரியக்கூடிய நிலையில் அவருடைய கஃபனாடை அணிவிக்கப்பட்ட அவருடைய
ஷஹீதானது, உடலானது அடக்கப்பட்டதுன்னு சொன்னான். அந்த சஹாபியை அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்கள் ஒவ்வொரு முறை விருந்திற்கு போகும்பொழுதும் நினைவு கூறுகிறார். அப்படின்னு சொன்னால், ஒரு இயக்கத் தோழராக தான் கொண்டிருக்க நம்பிக்கையோடு தன்னோடு பயணிக்கக்கூடிய ஒரு சக நண்பரை எந்த அளவுக்கு நினைவு கூர்ந்திருக்கின்றார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அன்பான பிள்ளை, இப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் செல்வத்தை அதிகமாக தானம் செய்வதை இவர்களுடைய இமாம்கள் 2 வகையாக சொல்கிறாங்க. ஒன்று என்னன்னா, இவருடைய செல்வத்தை இஸ்லாத்திற்காக அதிகமாக செலவழித்தது ஒன்று. ரெண்டாவது, இஸ்லாத்தினுடைய செலவுக்காகவே அல்லாஹ் இவருக்கு பர்க்கத் அதிகமாக கொடுத்து அதை முழுவதுமாக இவர் செலவழித்ததும் பார்க்குறோம். அப்போது இது பல வரலாற்று நிகழ்வுகள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அடுக்கடுக்கா ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணது நம்ம 2 நிகழ்வு சொல்லிட்டோம். இன்னொரு நிகழ்வு, ஒரு முறை இவருடைய வியாபார பொருட்கள் எல்லாம் மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கும் பொழுது மதீனாவினுடைய பள்ளிவாசலே குலுங்குற அளவுக்கு இவருடைய குதிரைகளும் ஒட்டகங்களும் அதை நிரம்ப என்ன இருக்குது, வியாபார பொருட்கள் இருக்குது. அதோடு வராங்க. வரும் பொழுது கேட்கப்படுது, யார் வந்திருக்காங்கன்னு. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்கள் வெளியூர்லேருந்து அவருடைய வியாபார பொருட்களோடு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. அந்த வியாபார பொருட்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு ஹதீஸை கேள்விப்படுறாரு. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்கள் எல்லா சஹாபாக்கள் சென்றதற்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து தான் சொர்க்கத்துக்குள்ளே வருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய ஸ்டேட்மெண்ட் செட்டில்மெண்ட் அல்லாட்ட கொடுத்துட்டு தான் வர முடியும்னு ஒரு ஹதீஸை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் ஏன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் இந்த காரணங்கள் சொல்லப்படுது. சொன்ன மாத்திரத்தில் தன்னுடைய அந்த கொண்டு வந்த அத்தனை வியாபார பொருட்களையும் இந்த மார்க்கத்திற்காக செலவு செய்கிறாங்க. இப்போ இந்த அளவுக்கு எண்ணம் கொண்டவராக, தன்னுடைய பொருளாதார ரீதியாக அவரை செல்வந்தர் என்பதை மாத்திரம் நம்முடைய நினைவில் வைக்கக்கூடாது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்கள் என்று சொன்னாலே நமக்கு இந்த மார்க்கத்திற்காக அதிகமாக செலவழித்தவர் என்பதைத்தான் நம்முடைய நினைவில் நாம் வைக்க வேண்டும். அன்பானவர்களே, அப்படி இறை திருப்தியை பெற வேண்டும் என்ற எண்ணம் இந்த சஹாபாக்களுடைய வரலாற்றிலிருந்து நமக்கு பெறுகின்றது என்று சொன்னால், நாளைக்கு மறுமையில் 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் நாமும் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அதில் முக்கியமான கேள்வி, உன்னுடைய ஆயுளை எவ்வாறு நீ செலவழித்தாய், உன்னுடைய இளமையை எவ்வாறு செலவழித்தாய், உன்னுடைய செல்வத்தை எவ்வாறு நீ ஈட்டினாய்ங்கிற ஒரு கேள்விக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். இந்த மாதிரியான தலைவர்களுடைய வியாபாரத்தை பயின்றவர்களாகத்தான் முஸ்லீம்கள் அந்த காலகட்டத்தில் செல்வத்தில் வியாபாரத்தில் செழிப்பாக இருந்தார்கள். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் முஸ்லீம்களுடைய வியாபாரம்னு சொன்னாலே என்ன ஆயிடுச்சு, 2ஆம் நம்பர் யார் பண்ணுறாங்கன்னு கேட்டால் முஸ்லீம்களை கை காட்டக்கூடிய நிலைமையை இன்றைக்கு நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றோம் என்று சொன்னால், அந்த வியாபாரியினுடைய வியாபாரத்தை நம்முடைய வாழ்வியல் படிப்பினையாக நாம் பெற வேண்டும். உன்னுடைய செல்வத்தை எவ்வாறு சேகரித்தா என்பது மாத்திரம் கேள்வி அல்ல அன்பானவர்களே, உன்னுடைய செல்வத்தை எவ்வாறு செலவழித்தா என்பதுதான் நம்முடைய மறுமையினுடைய கேள்வி. அந்த செல்வத்தை செலவழிப்பதும் இது மாதிரியான தலைவர்களுடைய வரலாற்றின் மூலமாக நமக்கான மிகப்பெரிய படிப்பினை இருக்கின்றது. ஆக அன்பானவர்களே, எந்த சஹாபியினுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கான படிப்பினையாக இறைவன் அமைத்து தந்திருக்கின்றானோ அந்த படிப்பினையை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். வாஹித் தஹான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.